அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உங்களது மண்ணை பொன்னாக்கும் சிறிய தொழில்நுட்பம் ஒன்றை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். நமது மண்ணானது ரசாயன உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் களைக்கொல்லியாலும் பாழ்பட்டு கிடக்கின்றது. இதிலே நாம் நுண்ணுயிர் பெருக்க வேண்டும். நுண்ணுயிர் பெருக்கினால்தான் மண்ணானது வளமான மண்ணாக மாறும். அதற்கு சில வழிமுறைகள் உள்ளன. நமது மண்ணிற்கு நவதானியமும் சணப்பை, தக்கை பூண்டு என்ற பசுந்தாள் உரங்களையும் முதலில் சாகுபடி செய்யுங்கள். செய்து பூக்கும் பொழுது மண்ணோடு மண்ணாக அதை அமுக்கி உழவு ஓட்டிவிடுங்கள். இதை செய்யும் பொழுது மண்ணானது இலைமக்குகள் கொண்ட ஒரு மண்ணாக மாறிவிடும். இந்த மண்ணின் இருக்கக்கூடிய சூழ்நிலையானது நுண்ணுயிர்கள் வாழவும் மண்புழு வரவும் வழிவகை செய்துவிடும். மண்புழுவை உருவாக்க ஜீவாமிலம் என்று ஒரு சிறிய தொழில்நுட்பம் உள்ளது. ஒரு மாடு ஒரு நாள் கொடுக்கக்கூடிய சாணம், ஒரு நாள் கொடுக்கக்கூடிய கோமியம், அதோடு 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ ஈரிலை தாவரத்தின் பயிரின் மாகு, இதோடு உங்களது வயலின் வரப்போரங்களில் உள்ள ஒரு மண்ணின் ஒரு கைப்பிடி மண், இவைகளை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்திருந்து 48 மணி நேரம் நிழலான ஒரு இடத்தில் வைத்திருந்து காலை மாலை இருவேளையும் கலக்கி 48 மணி நேரம் முடிந்த பிறகு அதை உங்கள் பாசன வாய்க்காலில் கொடுத்து உங்கள் வயலுக்கு செலுத்துங்கள். இவ்வாறு நீங்கள் செலுத்த மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருகி மண்புழுவும் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மண்புழுக்கள் வளர்ந்தும் நமக்கு மண்ணையும் வளமாக்கி கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழிமுறையில் நீங்கள் செய்வீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.